ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லிக்கு பார்த்தீங்கன்னா சோதனைக்கு மேலே சோதனை வந்துக்கிட்டே இருக்குதாங்க சொல்ல முடியும். ஏன்னா இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரியும் பார்த்தீங்கன்னா விஜய் இல்லாத நேரத்தில் இல்லாத கொடுமைகள்லாம் பண்ணுறாங்கன்னு தாங்க சொல்ல முடியும். நம்முடைய மல்லிகிட்ட பார்த்தீங்கன்னா ₹1 இல்லைங்க, எல்லா அமௌண்ட்டுமே பிடுங்கிக்கிட்டாங்க. பிடுங்கிக்கிட்ட பாருங்க, இனிமேல் நீ உனக்கு எது வேணுனாலும் என்கிட்ட பிச்சை எடுத்து தான் நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா மளிகை சாமான்றதும் கொஞ்சம் கூட இல்லைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி கிட்ட போயிட்டு காசு கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நீ இனிமேல் எங்களோட வீட்டில் வேலைக்காரி தான், அப்படி உனக்கு வேலைக்காரியே இருக்க பிடிக்கலனா நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்படி காசு கரெக்டாக எனக்கு கணக்கு சேரணும், மளிகை பொருளெல்லாம் வாங்கிட்டு இல்லைனா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி நம்மளுடைய மல்லி கையில் காசை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் போயிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா எப்பயுமே யாருடைய காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பேராசை பேர்வழிகள் நம்முடைய மல்லி எங்கே அதுலேருந்து காசு எடுத்திருப்பாங்களோ, போலி கணக்கு எழுதியிருப்பாங்களோ அப்படின்ட்டு அந்த பில்லை வாங்கிட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் இவ்வளோ ரேட்டு அப்படின்றத செக் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் எந்த காலத்துக்கு திறந்த போகிறாங்க. கோடியாக பணத்தை வச்சுக்கிட்டு இருந்தாலும் 10க்கு 5க்கெல்லாம் கணக்கு போடுறாங்க. பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் திருந்தாத ஜென்மன்றதோட அல்ப ஜென்மம் தாங்க சொல்ல முடியும். நம்முடைய மல்லி சரி பிச்சை எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு போயிட்டு மளிகை சாமான் வாங்கிட்டு சமைச்சு போகிறாங்க. அப்போ அது நம்ம மல்லி பிச்சை எடுத்து வாங்கிட்டு போன காசில் இவங்க சாப்பிட்றாங்கன்னா அது அவங்களுக்கு நம்ம மல்லி போடுற பிச்சைன்னு தாங்க சொல்ல முடியும். வேறு என்னங்க சொல்ல முடியும் சொல்லுங்கள். நம்முடைய விஜய்க்கு நான் உண்மையிலேயே நம்ம வெண்பா ரொம்ப பாவம். நம்முடைய மல்லியால் என்ன தான் பண்ண முடியும். நம்முடைய விஜய் இருக்கிறப்ப நம்ம வெண்பாவுக்கு சப்போர்ட்டாக எல்லா விஷயம் செய்வாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் கொஞ்சம் வெளியில் போயிருக்கிறதுனால பிஸ்னஸ் ட்ரிப்பை அதனால் நம்முடைய வெண்பாவுக்கு துணை இல்லாத இருக்காங்க. நம்ம மல்லி இருந்தாலுமே அவங்களால எதுவுமே நம்ம வெண்பாக்காக செய்ய முடியலைங்க. அவங்கக்கிட்ட 10 பைசா இல்லைங்க. அதனால் யோசிக்கிறாங்க நம்ம என்ன தான் பண்ணுறது. நம்ம மனசை மட்டும் தளர விட்டால் கண்டிப்பாக நம்ம இடத்த இந்த ரஞ்சிதா ஆக்கிரமிச்சிருவா அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி யோசிக்கிறாங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா இருக்கிறப்ப நம்முடைய மல்லி எதுக்கு கவலைப்படக்கூடாது. இருந்தாலுமே நம்முடைய மல்லியோட மனசை உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதம். இவங்க கூடிய சீக்கிரம் வீட்டை விட்டு போகாத ஜெயிலில் போயிட்டு கழித்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம விஜய் திரும்பி வந்ததும் பார்த்தீங்கன்னா வெண்பா உன்னை அத்தையும் இந்த ரஞ்சிதா சித்தி உன்னை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்களா அப்படின்றப்ப கேட்குறப்ப நம்முடைய வெண்பா யோசிக்காத உண்மையை உடைச்சிருந்தாங்க சொல்ல முடியும். இவங்க 2 பேருமே மல்லியமாக காசுக்காக ரொம்பவுமே அசிங்கப்படுத்துகிறாங்க. என்னவுமே அவங்கக்கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு வயசு சாப்பாடு கூட எங்களுக்காக மிச்சம் வைக்கல. ஆர்டர் பண்ணி சாப்பிட்டப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு பேமெண்ட் பண்ண சொன்னால் உனக்கு தேவைன்னா எனக்கு காலில் விழுந்து அது அந்த ஃபுட்டை வாங்கி சாப்பிடுவோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியாடா. அதனால் இனிமேல் இவங்கக்கிட்ட நீங்கள் எதுவும் எங்கே போகிறதுனாலே என்கிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு போங்க, அப்படி இல்லைன்னா மல்லியம்மா கையில் கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் அது போக அந்த 1 lakh அமௌண்ட்டை திரும்பி இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா எடுத்துகிட்டு கொடுக்க சொல்லிட்டாங்க. மல்லியம்மா பர்ஸில் இருந்த அமௌண்ட்டை எல்லாமே பிடுங்கிட்டாங்க. அவங்க எங்கேயும் வெளியே போகிறது வர்றதுனா கூட அவங்களால எதுக்குமே முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வரப்போ எபிசோட் எது நடக்க போகுது. இந்த வீடியோ லைக் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.